நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. செக்ஷன் 49P அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து நம்ம நிறைய பேருக்கு இருக்குங்கிறதே தெரியாது. அதாவது நம்ம எலெக்ஷன்ல ஓட்டு போட போறப்போ நம்மளோட ஓட்டை வந்து வேற யாராவது கள்ள ஓட்டு போட்டிருந்தாங்கன்னால் நம்ம வந்து அதை வந்து கிளைம் பண்ணி இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஓட்டை வந்து கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம மறுபடியும் நம்மளோட ரைட்ஸ் ஆன நம்மளோட உரிமையான ஓட்டை வந்து மறுபடியும் கேஷ் பண்ணலாம். கள்ள ஓட்டு வந்து செல்லாது அப்படிங்கறத வந்து செக்ஷன் 49A அப்படிங்கறது சொல்லுது. இதை கேட்டவன ரொம்பவே நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியாம இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னு யோசிச்சேன். அந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா பாக்குறப்போ 10 இன்ட்ரெஸ்டிங்கான சட்டங்கள் நம்ம ஊர்ல நம்ம சர்க்கார் நம்மளுக்கு கொடுத்திருக்க சட்டங்கள் நம்ம நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் இந்த வீடியோக்கும் சர்க்கார் படத்துக்கும் இதை தாண்டி வேற எந்த இதுவும் கிடையாது. சர்க்கார் அப்படிங்கிற பேரை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாப்பீங்கிறதுக்காக தான் இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பெண்களை வந்து 6 மணில இருந்து 6 மணிக்குள்ள மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணலாம். எந்த 6 மணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 46 அதன்படி வந்து ஒரு பொண்ணை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, காலையில 6 மணிக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணக்கூடாது. சோ எப்போ அரெஸ்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்கள் வந்து தேவையில்லாம யாரும் கொடுமைப்படுத்தக்கூடாது, எந்த டார்ச்சரும் வந்துடக்கூடாது பொண்ணுங்களுக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து நம்ம ஊர்ல ஏற்றி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த சட்டத்தை வந்து மீறி ஒரு அரெஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து போலீஸ் வந்து கோ த்ரூ பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஹோட்டல் பார்த்திருப்போம். நிறைய பேருக்கு வந்து டிராவல் பண்றப்ப வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் ஒரு அர்ஜென்சி இருக்கும். ஒரு பொண்ணுக்கு எஸ்பெஷலி, அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு அர்ஜென்சி இருந்துச்சுன்னா கிட்ட ஒரு ஹோட்டல் இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ள போய் நம்ம யூஸ் பண்ண விட மாட்டாங்களே, நம்ம வந்து அங்க எதுவும் வாங்கலை அப்படின்னு யோசிச்சு நம்ம நிறைய பேர் வந்து பப்ளிக்ல வந்து யூரினேட் பண்ணுவாங்க. கரெக்டா? இது ரொம்ப நார்மலான விஷயம், நம்ம ஊர்ல படிச்சவங்க பண்ற ஒரு விஷயம். நம்மளோட சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் சைரஸ் ஆக்ட் படி எந்த ஒரு ஹோட்டலா இருந்தாலும் சரி, அது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்னாலும் சரி, இல்ல வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு லோக்கல் ஹோட்டல்னாலும் சரி, எந்த ஒரு ஹோட்டல்னாலும் யாரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள போய் ரெஸ்ட் ரூம் வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்கு வந்து அலோவ் பண்ணணும். பாத்ரூம் டாய்லெட் வந்து யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க காசு வாங்க கூடாது. அவங்க உள்ளுக்குள்ள சாப்பிட்டா தான் உள்ளுக்குள்ள போய் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க எந்த பாத்ரூம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த ஹோட்டல்ல இருக்கிற எந்த பாத்ரூம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதே மாதிரி அந்த ஹோட்டல்ல சுத்தமான குடிக்கிற தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கான ரைட்ஸும் இந்தியால இருக்கிற ஒவ்வொரு பிரஜைக்கும் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான சட்டமா எனக்கு தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்து ஹெல்மெட் போடாம போறோம். கரெக்டா? இது வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 படி வந்து ரொம்பவே மிகப்பெரிய குற்றம். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1988 மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி வந்து ஒரு வண்டியில 2 பேருக்கு மேல போகிறதும் குற்றம். அதே நேரத்துல வந்து இது வந்து மக்கள் மேல இருக்கிற தப்புக்கு வந்து குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி போலீஸ் வந்து உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறப்போ உங்க பைக்ல இருக்க கீயவோ இல்ல உங்களோட கார்ல இருக்கிற கீயவோ புடுங்கினாங்கன்னா அதுவும் போலீஸ் செய்யற ஒரு தப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக அந்த போலீஸ் மேல நீங்க ஒரு லீகல் ப்ரொசீடிங் தொடரலாம். இப்படி உங்களோட பெர்மிஷன் இல்லாம உங்களோட ஒரு பொருளை வந்து போலீஸ் எடுக்கிறது தப்பு. அது உங்களோட பைக் கீயா இருந்தாலும் சரி, கார் கீயா இருந்தாலும் சரின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நம்ம ஊர்ல நிறைய பேர் பண்றதுனால இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சேன். அதுதான் மூணாவது முக்கியமான விஷயம். நாலாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961. சோ இந்த சட்டத்தின் படி வந்து எந்த ஒரு பிரெக்னண்டா இருக்கிற ஒரு பொண்ணையுமே வந்து நீங்க ஃபயர் பண்ண முடியாது. இது வந்து நிறைய பேர் வந்து பிரெக்னண்டா இருக்கிறப்போ பொண்ணுங்க வந்து மெட்டர்னிட்டி லீவ் போடுவாங்க. சோ அவங்க வந்து இன்எஃபெக்டிவா இருப்பாங்க. கரெக்டா? கம்பெனிக்கு வந்து பெரிய பிரயோஜனம் இருக்க போறது இல்லை. அதனால சோ அப்படி இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸ்ல வந்து பெண்கள் வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்துல வந்து நீங்க கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுவாங்க, லீவ் கொடுக்காம. ஆனா அது வந்து சட்டப்படி புறம்பான ஒரு விஷயம்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக வந்து நீங்க கோர்ட்ல வந்து கேஸ் போடலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 படி தவறான விஷயம். அண்ட் இப்படி ஃபயர் பண்ற ஒருத்தங்களை, இப்படி ஒரு பெண் பிரெக்னண்டா இருக்காங்க காரணத்தினால கம்பெனில இருந்து வெளியே அனுப்புறவங்க வந்து அப் டு 3 இயர்ஸ் 3 வருஷம் வரைக்கும் ஜெயில போடலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த தவறை பண்றோங்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் ஆக்ட் 2014 இந்த சட்டத்தின் படி, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் ஆக்ட் 2014 படி வந்து எம்ஆர்பிக்கு மேல, அதுல பிரைஸ்ல வந்து எல்லாத்துலயுமே போட்டுருப்பாங்க. கரெக்டா? இதுதான் விலைன்னு ஒரு ஏதாவது ஒரு 10 ரூபாய் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு சிப்ஸ் பாக்கெட் 10 ரூபாய் இருக்கட்டும், நீங்க வந்து மோஸ்டா டிராவல் பண்றப்போ பஸ் வந்து எங்கேயாவது போய் நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஜூஸை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா அதுக்காக 2 ரூபாய் எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பான விஷயம். அதுக்கு எக்ஸ்ட்ராவா பே பண்ற நீங்களும் அப்படி சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்துக்கு துணை போய் நிக்கிறீங்க, நீங்களும் ஹெல்ப் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி வாங்குறவங்க வந்து ஒரு தப்பு பண்றாங்க, அதுக்கு துணை நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் தெரிஞ்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. முதல் தடவை நீங்க போய் சொல்றப்பமே ஒரு கடைக்காரன் மாற போறது இல்ல. பட் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் ஒவ்வொரு கடையிலயுமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறப்ப வந்து ஒவ்வொரு கடைக்காரங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களும் கொஞ்சம் நியாயமா நடந்துப்பாங்க அப்படிங்கிறது தோணுது. கண்டிப்பா இந்த வீடியோ ஒருத்தங்க 2 பேர் பார்க்க போறது இல்ல, நிறைய பேர் பாக்குறப்போ நீங்க இந்த நிறைய பேர் கிட்ட ஷேர் பண்றப்போ ஒரு பெட்டர் அவேர்னஸ், ஒரு பெட்டர் சொசைட்டி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உருவாக்க போறோம். ஆறாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான ஒரு
விஷயம். செக்ஷன் 14 ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955. சோ இந்த சட்டத்தின்படி வந்து கல்யாணமாய் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க டிவோர்ஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல வந்து நீங்க ஃபைல் பண்ணலாம். பட் அதாவது அந்த ஒரு நார்மலா ஒரு 2 பேருக்கு நீங்க செட் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு வருஷத்துக்குள்ள டைவர்ஸ் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. சோ கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா ஒரு வருஷமாவது நீங்க வந்து டைவர்ஸ் வாங்காம தான் ஒன்னாதான் வாழணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 7வது என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இது வந்து போலீஸ் ஆஃபீஸர் who fails or refuses to lodge your complaint. அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கிறதுக்கு மறுத்தாங்கன்னா அது எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்டா இருக்கட்டும். என் வாழ்க்கையில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன். காலேஜ் படிக்கிறப்ப வந்து என்னோட போன் வந்து காணாம போயிடுச்சு. அந்த போன் காணாம போயிடுச்சுன்னு வந்து ஆனா வந்து நம்ம எல்லாமே போன் வாங்குறப்ப வந்து இன்சூரன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க கரெக்டா. அந்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணணும்னா நம்ம திருடு போயிடுச்சு போன் அப்படின்னா வந்து நம்ம இன்சூரன்ஸ் காசு திருப்பி வாங்கலாம். சோ அப்படி அந்த இன்சூரன்ஸ் காசு நான் திருப்பி வாங்கணும்னு போய் வந்து கேட்டப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி சொன்னாங்க நீங்க போய் போலீஸ் கிட்ட இருந்து எஃப்ஐஆர் வாங்கிட்டு வாங்க, நாங்க வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு அந்த காசு திருப்பி தரோம் அப்படின்னு. போலீஸ் கிட்ட போய் வந்து இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போடணும், என் போனை காணோம்னு சொன்னா அவங்க சிரிச்சாங்க. எங்க போன் காணோம்லாம் இப்ப எல்லா பசங்களும் தான் வந்து எங்க கிட்ட சொல்லுவாங்க. அது என்னோட எங்க காணாம போச்சுன்னு காலேஜ்குள்ள நான் வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னு கேட்டாங்க. பட் இருந்தாலும் இது வந்து சட்டப்படி அவங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு கேஸ்னு ஸ்ட்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் மத்த போலீஸ் கிட்ட எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வச்சுதான் வந்து நான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் இன்சூரன்ஸ் பண்ண அந்த போனோட காசு வந்து மறுபடியும் கிளைம் பண்ணேன். இது வந்து ஒரு போனுக்கு இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சாதாரண கம்ப்ளைண்டா இருக்கட்டும் ஃபர்தர் எஃப்ஐஆர் ஆகிறது ஆக்காம இருக்கிறது போலீஸோட இஷ்டம். பட் ஒரு கம்ப்ளைண்ட் அது பேசிக்கா நீங்க ஒரு தப்புன்னு ஒரு விஷயம் நீங்க படுது உங்களுக்கு தோணுது போய் போலீஸ் கிட்ட போய் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை போலீஸ் காது கொடுத்து கேட்கணும், அதை ரெஜிஸ்டரும் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக் நம்ம நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் சர்க்கார் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குங்கிறதுனால நிறைய பேர் வந்து பாப்பாங்க. இது சிம்பிளா சொன்னா கிளிக் பைட் தான். ஆனா அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் ஒருத்தவங்களுக்கு போய் ரீச் ஆகுது, வேற எதுவும் கிடையாது. நல்ல விஷயங்களை நிறைய பேர்கிட்ட போய் சேர்ப்போம். அண்ட் நீங்க வேற ஏதாவது சோஷியல் மீடியால நான் ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணலாம் லிங்க் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். So see you next video. Until then, bye. I'm signing off here. Cheers.